Morning students. Good morning students. Today we are going to see about unit number 2. Okay, today is our new unit. The topic is duality. Okay, எது பார்க்க போகிறோன்னா dualityயை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் duality and primal and dual problems, அப்புறம் duality, dual simplex method, இவ்வளோ தான் இருக்குது. சரியா? கொஞ்சம் தான் ஈஸியானது தான். ஸோ உனக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் உனக்கு தெரியும் அப்படின்னா இந்த யூனிட் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரைமல் அண்டு டியூயல் கான்செப்ட்டு இவ்வளோ சேர்த்து ஃபஸ்ட்டு இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு duality in linear programming problem. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பாரு. கன்சிடர் தி ஃபாலோயிங் canonical form of linear programming problem. Maximize z equal to c1 x1 plus c2 x2 plus etc plus cn xn subject to the constraints. General form சரியா? இது a11 x2 plus a12 x2 plus etc plus a1n xn less than or equal to b1. Second one a12 x1 plus a22 x2 plus etc plus a2n xn less than or equal to b2 etc. Last constraint am1 x1 plus am2 x2 plus etc plus amn xn less than or equal to bn. இந்த ஃபார்மில் உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் x1, x2, எக்ஸெட்ரா xn, இதில் n கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால xn greater than or equal to 0. We called this LPP as primal problem and the variables x1, x2, etc. xn are called primal variables ன்னு சொல்லுவோம். இது வந்து primal problem. ஸோ இதோட வேரியபிள்ஸை என்ன சொல்கிறோம்? primal variables. And the constraints are called primal constraints. அப்போ இதில் வந்து இவ்வளவும் எனக்கு தெரியும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எல்பிபியை வந்து என்ன சொல்கிறோம்? primal problem அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த வேரியபிள்ஸ் x1 x2 வந்து ப்ரைமல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸை ப்ரைமல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகேவா? இது வந்து நம்மளோட ப்ரைமல். ஏன்னா உன்னோட சிலபஸில் பாரு ப்ரைமல் அண்ட் டியூயல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன், இது அவ்வளவும் ப்ரைமலில் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாரு, த டியூயல் ஆஃப் த கிவன் ப்ரைமல் ப்ராப்ளம் இஸ் டிஃபைண்டட் டு பி. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? டியூயல் ஆஃப் த கிவன் ப்ரைமல் ப்ராப்ளம். கிவன் ப்ரைமல் ப்ராப்ளம் எது? இது. சரியா? இதுக்கு டியூயல் வந்து நான் எப்படி எழுதணும் அப்படின்னா மினிமைஸ் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு b1 y1. அங்கே என்ன இருக்குது? c1 x1 மேக்ஸிமைஸ் இசட்னு இருக்குது. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுக்குறோம்? மினிமைஸ் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு b1 y1. அங்கே என்ன இருக்குன்னு பாரு. அங்கே c1 x1. உன்னோட வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? x1 x2 எக்ஸெட்ரா xn இருக்குது. சரியா? கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் c1 c2 எக்ஸெட்ரா cn இருக்குது. இங்கே பாரு b1 b2 எக்ஸெட்ரா bm. உன்னோட கோஎஃபிஷியன்ட்ஸு வேரியபிள்ஸ் எல்லாம் y1 y2 எக்ஸெட்ரா ym. நெக்ஸ்ட்டு பாரு a11 கன்ஸ்ட்ரெயின்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பாரு. ஸோ c1 இங்கே இருக்குது, c2 இங்கே இருக்குது, c3 இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த வேரியபிள் y1 y2 எக்ஸெட்ரா ym ஆர் கால்டு dual variables. இதெல்லாம் என்ன வேரியபிள்ஸ்? dual variables. அந்த constraints ஆர் கால்டு dual constraints. ப்ரீவியஸ் வந்து எல்லாம் ப்ரைமல் வேரியபிள் ப்ரைமல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். பட் இங்கே வந்து dual ப்ராப்ளத்துக்கு dual variables அண்ட் dual constraints. ஓகேவா? இதுதான் நம்மளோட duality. ஒரு ப்ரைமல் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம டியூயலாக மாற்றணும். ஓகேவா? இதுதான் என்ன நம்மளோட டியூயாலிட்டியில் இருக்கிறது. ஒரு ப்ரைமல் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை டியூயல் ப்ராப்ளமாக நீ மாற்றுறது எப்படி அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போது அதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்ப்போம். இதெல்லாம் ஜென்ரலாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உனக்கு ப்ராப்ளம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரைமலுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு cxன்னு இருக்கும்.
ஆனால் டியூயலுக்கு எழுதுகிறப்ப எப்படி எழுதணும்னா மினிமைஸ் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஒய்ன்னு எழுதணும். அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ப்ரைமலில் ஏஎக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். இங்கே எப்படி இருக்கணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி டிரான்ஸ்போஸாக இருக்கணும். இங்கே வந்து எல்லாமே வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸில் இருக்கும், இங்கே வந்து ஒயில் இருக்கும். ஓகேவா, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, இங்கே ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இது அவ்வளவும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நோட் வந்து ரீட் பண்ணிக்கோ. டு ஃபைண்ட் த dual ஆஃப் த given LPP it must be first expressed in canonical form, steps involving the conversions of duality. ஓகே, ஸோ இந்த டேப்லெக்கால நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸு டியூவாலிட்டியில் எப்படி நீ ப்ரைமல் ப்ராப்ளத்தை டியூயல் ப்ராப்ளமாக மாற்றுவ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நீ என்ன பண்ணணும் அப்படின்னா step 1, if the primal problem is an maximization type na, then the dual problem is minimization type. அப்போ ப்ரைமல் ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷனாக இருந்துச்சுன்னா நீ அதை என்னவா மாற்றணும், மினிமைசேஷனாக மாற்றணும். செகண்ட் ஒன் என்னென்னா, இஃப் த ப்ரைமல் ப்ராப்ளம் ஹேஸ் n வேரியபிள்ஸ் அண்ட் m கன்ஸ்ட்ரெயின்ஸ், m வேரியபிள்ஸும் n வேரியபிள்ஸும் m கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருந்துச்சுன்னா டியூயல் ப்ராப்ளத்தில் எப்படி எழுதணும், m வேரியபிள்ஸ் அண்ட் n கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரைமல் ப்ராப்ளம் பிகம் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த டியூயல் ப்ராப்ளம். த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா உனக்கு மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டுன்னு இருக்கும்ல, அதுதான் உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ அதோட the coefficients of the objective function of the primal problem. primal ப்ராப்ளத்தில் இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எங்கே வருமா, ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆஃப் த டியூயல் ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ இது வந்து அதுக்கு அடுத்தது நீ பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, ஈச் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் த primal problem gives rise to the dual variables. அப்போ எல்லா ஈச் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த ப்ரைமல் ப்ராப்ளத்தில் இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் டியூயல் வேரியபிள்ஸாக இருக்கும். ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் த ப்ரைமல் ப்ராப்ளம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டியூயல் வேரியபிள்ஸ் இன் த டியூயல் ப்ராப்ளம். இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 வந்து என்னென்னா, ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் த ப்ரைமல் ப்ராப்ளம் ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப். ப்ரைமல் ப்ராப்ளம் எப்படி இருக்குமா, எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். அண்ட் தென் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் த டியூயல் ப்ராப்ளம் ஆர் எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப். இதெல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டினில் கூட வரும். சரியா, ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த ப்ரைமல் வேரியபிள் என்ன டைப்பாக இருக்கணும், இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். டியூயல் ப்ராப்ளத்தில் எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கிற சைனும். ஓகேவா, சரி, இவ்வளவும் உனக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 வரைக்கும் சொன்னாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ப்ராப்ளம் பண்ணுறப்போ உனக்கு இந்த இதில் எப்படி எழுதணும் அப்படின்னு மட்டும்தான் நான் ஜஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்தது பெரிய ப்ராப்ளம்லாம் வரும். சரி, ப்ராப்ளம் நம்பர் 1 பாரு. கன்வெர்ட் த கிவன் எல்பிபி இன்டு டியூயல் மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 2x1 plus 3x2 plus 10x3 subject to the constraints. உனக்கு 2 constraints கொடுத்துருக்குறோம். and x1, x1, x2, x3 இங்கே வந்து எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, 3 வேரியபிள்ஸ். அப்போ நீ இதை என்ன பண்ணணும், இது ப்ரைமல் ப்ராப்ளம். சரி, அந்த ப்ரைமல் ப்ராப்ளத்தை கன்வெர்ட் த கிவன் எல்பிபி இன்டு டியூயலாக மாற்றணும். ப்ரைமல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க உனக்கு, இன்னும் எதுக்கு மாற்றணும், டியூயலாக மாற்றணும். ப்ரைமல் ப்ராப்ளத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், ப்ரைமல் ப்ராப்ளத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கும். நமக்கு டியூயல் ப்ராப்ளத்தில் எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். ஸோ இப்போ பாரு, த டியூயல் ஆஃப் த கிவன் எல்பிபி இஸ் எப்படி எழுதணும். அப்போது டியூயல் ஆஃப் த கிவன் எல்பிபி இஸ் மேக்ஸிமைஸ் y equal to ஒரு நிமிஷம், மேக்ஸிமைஸன் போடணுமா மினிமைஸன் போடணுமா, மினிமைஸன் போட்டாச்சுன்னா இசட் ஸ்டார் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஒய்க்கு பதிலாக மினிமைஸ்ன்னு கொடுத்துக்கோ. சரி, மினிமைஸ் ஒய் ஈக்குவல் டு 5x1. இந்த 5x1 எப்படி வரும் அப்படின்னா, இதில் இருக்கிற
அப்ஜெக்டிவ் இந்த இதுதான் கொடுக்கணும் 5. அப்புறம் இந்த 18 வந்து எது வரும் அப்படின்னா இந்த 18 சரியா. அப்போ அங்கே எக்ஸ் இருந்து அங்கே ஒய்யாக மாறும் வேரியபிள்ஸ் y1 y2. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த x1 வந்து y1ஆக மாறும், இந்த x1 y2ஆக மாறும். அப்போ இதில் இருக்க ஃபஸ்ட்டு வேரியபிள் ப்ளஸ் இதில் இருக்க ஃபஸ்ட்டு வேரியபிள். அப்போ y1 ப்ளஸ் y2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கிற கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாற்றணும். இந்த 2 எது வரும்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற 2. ஓகேவா. அதே மாதிரி அப்போ செகண்ட் ஒன்று எப்படி எழுதணும், -2 y1 ப்ளஸ் இந்த 3 y2. ஓகேவா. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த 3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. அப்புறம் அடுத்தது அப்போ எப்படி எழுதணும் 3y1 அப்புறம் வந்து திஸ் -5 into y2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த 10. இவ்வளவு எழுதிட்டோம். y1 y2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ப்ரைமல் ப்ராப்ளத்தை டியூவலாக மாற்றுறதுக்குள்ள மெத்தட். ஓகேவா. இதை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பாரு, அடுத்தது ஒரு தியரம். இது இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டு கூட ஒன் வேர்டில் கேட்பாங்க. ப்ளஸ் இந்த தியரத்தையும் காணாமல் படிச்சுக்கணும். இதுலேயே இந்த ஒரு தியரம் மட்டும்தான் இருக்குது நமக்கு எதில் ஓஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரூவ் தட் dual of the dual is the primal. dual of the dual is the primal. ஸ்டேட்மெண்ட்டு படிச்சுக்கோ. dual of the dual is the primal. So let the primal of the LPB be maximize f of x equal to z, that z equal to cx, subject to the constraints ax less than or equal to b and x greater than or equal to 0. இது வந்து நான் ஆல்ரெடி உனக்கு டேப்லோ காலத்தில் கொடுத்துருக்குறேன். சரி, அதை வச்சு எழுதுகிறோம். பை த டெஃபினிஷன் ஆஃப் dual எழுதுகிறப்ப எப்படி எழுதணும், minimize f of y equal to y, that is equal to டேப்லோ காலத்தில் கொடுத்துருக்குறேன் b transpose into y. subject to the constraintsம் அதே மாதிரி அங்கே இருக்குது, அதே மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். let us convert this dual into canonical form. canonical formல எழுதுகிறப்போ எப்படி எழுதுகிறோம், maximize f star of y equal to minus b transpose into y. subject to the constraints. அப்போ இதுவும் என்ன ஆகிடும், மைனஸ் கொடுக்கணும். சரியா. மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இந்த இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாற்றுறதுக்கு. அப்போ இது என்ன ஆகிடும், மினிமைஸ் வந்து மேக்ஸிமைஸாக மாறிச்சு. மேக்ஸிமைஸ் வந்து இந்த இது வந்து லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாற்றுறதுக்கு மைனஸ் கொடுத்துக்கிறோம். சரியா. அப்போ இந்த ஒய் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. next வந்து hence the dual of the dual is given by minimize f of w equal to minus c transpose the whole transpose into w ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ subject to the constraints அப்போ எப்படி இருக்கும், அது வந்து minus a transpose the whole transpose into w மைனஸ் இந்த இதில் கொடுத்துக்கிறோம். சரியா. ஸோ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கு த ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறோம். டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டபிள்யூ வந்து தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்புறம் மேக்ஸிமைஸ் அப்போ எஃப் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு எது வரும், சி இன்ட்டு டபிள்யூ. இந்த மினிமைஸ் வந்து என்னவாக இருக்கும், மேக்ஸிமைஸாக மாறுது. சரியா. மேக்ஸிமைஸாக மாறுறப்போ எஃப் ஆஃப் டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டபிள்யூ. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ எப்படி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி ஆகிடும், இந்த இது வந்து இப்படி ஒரு நிமிஷம், இந்த இது வந்து இப்படி மாறிடுது. எது இந்த இது. சரியா. மேக்ஸிமைஸ் டபிள்யூஎஃப் ஒரு நிமிஷம், இந்த இது ஏ டபிள்யூ ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதாக மாறுது. மைனஸ் ஏ டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு எழுதுகிறோம். அப்புறம் டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்புறம் மேக்ஸிமைஸ் இது வந்து இந்த லைனு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதை வந்து மைனஸ் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறோம். டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு சி டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு சி. தேர்ஃபோர் நமக்கு என்ன சொல்லலாம், விச் இஸ் எ ப்ரைமல். ஓகேவா. சி டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்னா தட் இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்கிறோம், விச் இஸ் எ ப்ரைமல். தேர்ஃபோர் dual ஆஃப் த dual இஸ் ப்ரைமல். ஸோ நமக்கு அப்போ டியூலை வந்து டியூலாக மாற்றணுன்னா dual ஆஃப் த dual
டியூயலுக்கு டியூயல் இருந்துச்சுன்னா தட் இஸ் நமக்கு என்னவாக இருக்கும், ப்ரைமலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் நம்பர் 2. Write the dual of the LPP. Minimize z equal to 4x1 plus 6x2 plus 18x3 subject to the constraints x1 plus 3x2 greater than or equal to 3, x2 plus 2x3 greater than or equal to 5, x1, x2, x3 greater than or equal to 0. ஸோ இதில் வந்து சொல்யூஷன் உனக்கு கிவன் இதை எடுத்து எழுதிக்கோ. ஸோ மினிமைஸ் z ஈக்குவல் டு அந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கோ. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், உனக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் x1 x2 இது தான் இருக்குது. சரியா? ஸோ அடுத்ததில் வந்து x3 வேரியபிள் இருக்கிறதுனால இதில் x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 0x3 கிரேட்டர் than or equal to 3. அடுத்தது வந்து x1 டேர்ம் இல்லை, அப்போ 0 into x1 ப்ளஸ் இது 2. சரியாம்மா? இது வர x2, இந்த 0 வராது. x2 ப்ளஸ் 2 into x3 greater than or equal to 5. So next x1, x2, x3 greater than or equal to 0. Now the dual of this primal is minimize. அப்போ என்ன பண்ணணும்னா மேக்ஸிமைசேஷனாக மாற்றணும். ஓகேவா? அப்போ மேக்ஸிமைஸ் இசட்டுக்கு பதிலாக ஒய் கொடுக்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும் உனக்கு, இந்த இது மட்டும் வரும் 3y1 ப்ளஸ் 5y2 எழுதணும். வேரியபிள்ஸ் மாறும். சரியா? சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் உனக்கு அப்போ இது என்ன வரும், இது y1 ப்ளஸ் 0 into y2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் 4. சரியா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், y1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி எழுதியிருக்கிறோம், இந்த 3y1 ப்ளஸ் இந்த x2 மட்டும் இருக்கும், இந்த y2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 6. ஓகேவா? அதுதான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட். நெக்ஸ்ட் வந்து எங்கள் இதில் 0 இருக்குது. சரி? அப்போ 0 into y1 ப்ளஸ் 2 into y2 இந்த 18. சரியா? இவ்வளவும் எழுதியாச்சு. இதுதான் நமக்கு ப்ரைமலை வந்து டியூவலாக மாற்றுறதுக்குள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இது மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோ, தியரி வந்து ரீட் பண்ணி படிச்சுக்கோ. அப்புறம் இந்த டியூவல் ஆஃப் த டியூவல் இஸ் ப்ரைமல் அந்த தியரத்தை ஜஸ்ட்டு பாரு. சரியா? இல்லை உனக்கு ஒரே சைடில் வச்சு பார்க்குறப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எனக்கு ஒரு 3 ஸ்லைடாக இருக்கிறனால அதை மாற்றி மாற்றி இது பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா ப்ராப்ளத்தை 1 2 நான் எப்படி வந்து ப்ரைமலை வந்து எப்படி டியூவலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன்னு அதை மட்டும் ஒருக்கா எழுதிப்பார். ஓகேவா? ஓகே, டுமாரோ வந்து ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து டியூவல் பிக்கர் மெத்தட் வந்து உனக்கு கிளாஸ் டெஸ்ட்டாக இருக்குது. நல்ல படி, ஏன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ அது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கட்டாயம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இருக்கும், 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.